ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்ஸ் கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா, நம்ம கிளான் பிளேயர்ஸுக்கு வந்து போனஸ் மெடல்ஸ் கொடுக்க போகிறோம். அதை பற்றின சின்ன வீடியோ தான் இது. அது போக என்னோடய பேஸில் இருக்கக்கூடிய ஹீரோஸை வந்து சில பல அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே இன்றைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போயும் சொல்கிற ஒரே விஷயம் தான், ஜஸ்ட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பிளேயர்ஸுக்கு போனஸ் கொடுத்துறத பற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளான் வந்து கிறிஸ்டல் 2க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். ஜஸ்ட்டு அடுத்து இன்னும் ஒரே ஒரு லீக் மட்டும்தான். கிறிஸ்டல் 1 போயிட்டோம் அப்படின்னா மாஸ்டர் புஷ் பண்ணுறது தான் கைஸ். ஜஸ்ட்டு இந்த ஒரு லீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் 1ல் வந்து நம்மளுக்கு கிறிஸ்டல் 2வில் வந்து கிட்டத்தட்ட 214 மெடல்ஸ் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்தனால ஜஸ்ட்டு 214 மெடல்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போனஸ் கொடுக்க போகிறோம். போனஸை பற்றி பார்த்துடலாம் கைஸ், யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸுக்கும் போனஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒழுங்காக அட்டாக் பண்ணது அது போக வந்து பெஸ்ட்டாக இருந்த பிளேயர்ஸுக்கு வந்து நம்ம போனஸ் கொடுத்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து மெயின் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் மெயின் அக்கௌண்ட்டு, மிச்சம் இருக்க பிளேயர்ஸுக்கு ஃபுல்லாக நம்ம ஷெடியூல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டேன். வெறும் 8 பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால நம்ம ஜஸ்ட்டு அந்த 8 பிளேயர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு ரிமைனிங் பிளேயர்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியாத காரணம் வந்து அவ்வளோதான் லிமிட்டு, அதனால தான் கொடுக்க முடியல. ஆனால் எல்லாருமே கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட்டு நான் வந்து எல்லா பேர்த்துக்கும் கொடுக்கணும் தான் நினச்சேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா 8 பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட்டு நான் அந்த 8 பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரிமைனிங் பிளேயர்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சிடபிள்யூவில் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த வட்டம் வாங்கினவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வட்டம் அதுலேருந்து பாதி பேர்த்துக்கு கொடுக்காம ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு நியூ பிளேயர்ஸுக்கு கொடுக்காதவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி எதனாச்சும் பிளான் பண்ணி நான் கொடுக்குறேன் கைஸ். ஜஸ்ட்டு நம்ம இப்போ இந்த போனஸை வந்து கொடுத்தாச்சு கைஸ். ஜஸ்ட்டு நம்ம இதில் பார்த்தோம் 65 மெடல்ஸ் வந்து போனஸாக வந்திருக்கு. ஜஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு என்னோடய மெடல்ஸை வச்சு ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக் ஆஃப் பில்டிங்கை வந்து ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் கைஸ். ஒரு 125 வச்சு ஒரு ஹேமர் ஆஃப் பில்டிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹீரோ ஹாலை வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹீரோஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் போடணும் அப்படின்னா இந்த ஒரு ஹீரோ ஹாலை நான் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹீரோ ஹாலை வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்கிட்ட லூட் இருந்த காரணத்தினால் டார்க் எலிக்சர் வந்து இருந்த காரணத்தினால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய குயினை வந்து 96th லெவலுக்கு போடுறேன் கைஸ். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிட் பாயிண்ட் வந்து 24 கூடுது. அதே மாதிரி டேமேஜ் பர் செகண்ட் வந்து +3 கூடுது கைஸ். 765லேருந்து +3 கூடுது. இது வந்து ஒர்த்து தான் கைஸ். என்னை கேட்டால் குயினை வந்து நான் இப்போ போடுறது ஒர்த்து தான். ஆல்ரெடி கிங்கை நான் போட்டிருக்கேன், இப்போ வந்து குயினை போட்டு விட்றேன் கைஸ். குயினை போட்டு விட்டு என்கிட்ட பார்த்தா டார்க் எலிக்சர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட ரூன் ஆஃப் டார்க் எலிக்சர் இருந்துச்சு. அந்த டார்க் எலிக்சரை வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்தேன். ஏன்னா நான் கோல்ட் பாஸில் வேறு எனக்கு டார்க் எலிக்சர் இது வரும், ரூன் ஆஃப் டார்க் எலிக்சர் வரும், அதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஜஸ்ட்டு நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டோரேஜஸை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்து என்ன போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எனக்கு வந்து இப்போ டார்க் எலிக்சர் ஃபுல்லாக இருக்கனால நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய ஆர்சியை வந்து லெவல் 46க்கு போடுறேன் கைஸ். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் பாயிண்ட் +26 ஆகுது. அதே மாதிரி டேமேஜ் பர் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா +3 இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். இதுவுமே ஒரு ஒர்த்தான ஒரு இது தான். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஆர்சியை வந்து ராயல் சாம்பியன் வந்து ஜஸ்ட்டு ஒரு லெவல் போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், குயின் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி ராயல் சாம்பியன் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம கிங்கையுமே போட்டிருக்கோம். 6 நாள் கழித்து நம்ம குயின் அண்டு ராயல் சாம்பியனை நெக்ஸ்ட் லெவல் போடலாம். அதே மாதிரி இது ஒரு 2 நாள் கழித்து கிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் போடலாம் கைஸ். இதுதான் பெரிய விஷயம் கிடையாது, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம ஹீரோஸஸை வந்து கண்டினியூஸாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மேக்ஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம் கைஸ், லேட்டரில் பார்க்கலாம்.
விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒக்கட்ஸ் கேமிங் ஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது போக கிளான் வார்ஸ், அது போக நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒக்கட்ஸ் கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். டாட்டா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.